எல்லாருக்கும் வணக்கம். நேற்று எல்லாருமே பார்த்துருக்கலாம். மணிப்பூர் மாநிலம், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஓகேங்களா? என்ன விஷயம்னா, ஒரு 20 மாசத்துக்கும் மேல பார்த்தீங்கன்னா மணிப்பூர் ஸ்டேட்ல கிட்டத்தட்ட 2 இனக்குழுக்கும், அதாவது 2 இன மக்களுக்குமே மிகப்பெரிய ஒரு புரட்சி, வன்முறை நிறைய போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலுமே அங்க இருந்த ஒரு மாநில அரசு, அதாவது பிஜேபி கவர்மெண்ட் தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அப்ப மணிப்பூர் மாநிலத்தில் சிஎம் யாருன்னு படிச்சிருப்பீங்க, எல்லாரும் தெரியும். பைரோன் சிங் தான். அவர் தான் சிஎம்மா இருந்தாரு. அந்த கவர்மெண்டால அந்த பிரச்சனையை சரியாக ஹேண்டில் பண்ணவே முடியல. கடைசி வரைக்குமே அந்த பிரச்சனை ஓயாம கடைசியில் ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணாரு, அந்த பைரோன் சிங் ராஜினாமா கொடுத்துட்டாரு. ஓகேவா? அதாவது மணிப்பூர் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த அந்த பைரோன் சிங் அப்படின்ற நபர் பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டாரு. சிஎம் ராஜினாமா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வேற யாராவது சிஎம் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா யாரும் வரல. ஓகேவா? அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டை கலைச்சிட்டாங்க. ஓகேவா? அங்கிருந்த மணிப்பூர் மாநிலத்தின் ஆளுநராக இருந்த அஜய் குமார் பல்லா, அது ஒரு முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பா ரீசெண்டா இடம் பெறலாம். மணிப்பூர் மாநிலத்தின் ஆளுநர் யார் பாத்தீங்கன்னா அஜய் குமார் பல்லா. அவர் தான் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. ஓகேவா? என்னன்னா கவர்மெண்ட் ஆளுநர் அறிக்கை அங்க அனுப்புனதுக்கு அப்புறமா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களே. ஓகேங்களா? இங்க மாநில அரசு கட்டுப்பாடு இழந்துருச்சு, மாநில அரசு சரிவர செயல்படல, ஆட்சி அமைக்க யாரும் முன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த மணிப்பூர் மாநில ஆளுநரான அந்த அஜய்குமார் பல்லா அவருடைய அறிக்கை அங்க மத்திய அரசுக்கு போயிடும். அதுக்கப்புறமா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப 2 பேர் முக்கியம். மணிப்பூர் மாநிலத்தின் சிஎம் இருந்தது யாருன்னா நம்முடைய பைரோன் சிங். ஆளுநர் யாரும் பாத்தீங்கன்னா அஜய்குமார் பல்லா. அவர் தான் ஆளுநர். இப்ப 356, அதாவது எல்லாருக்குமே தெரியும், அரசியலமைப்புடைய ஷரத்து 356 படி ஜனாதிபதி ஆட்சி அல்லாது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா? அதன் பிரகாரம் அந்த ஆட்சி கொண்டு வந்துட்டாங்கன்னா அங்க இருக்கிற அந்த மாநில அரசுடைய மொத்த கண்ட்ரோலுமே அங்க, அதாவது இந்தியா அல்லது மத்திய அரசு அவங்களுடைய மேற்பார்வைக்கு போயிடும். ஓகேவா? அப்ப ஆல்ரெடி அங்க ஆளுநரா இருந்த அந்த அஜய்குமார் பல்லா, அந்த ஆளுநர் தான் முழு நிர்வாகத்தையுமே அவர் தான் ஹேண்டில் பண்ண போறார். ஓகேவா? அதற்காக அவர் என்ன பண்ணிக்கலாம்னா ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அல்ல அரசு அதிகாரிகள் நிறைய பேர் அவர் உதவிக்கு பயன்படுத்திக்கலாம். இப்ப மணிப்பூர் கவர்மெண்ட் மொத்தத்துமே இப்ப அந்த ஆளுநர் அவர் தான் ரன் பண்ண போறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே அதிக முறை, அதாவது இந்தியாவிலேயே அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? மணிப்பூர்ல தான் 10வது முறையா, அதிகபட்சமா எங்கன்னா மணிப்பூர்ல தான், அதாவது 10th டைம் 10வது முறை ஜனாதிபதி ஆட்சி இந்தியாவிலேயே எங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1951 1951ல கொண்டு வந்திருப்பாங்க. அது பஞ்சாப். ஃபர்ஸ்ட் தான் பஞ்சாப் 1951. அதிக முறை, அதாவது நேற்றைய நியூஸ் பிரகாரம் அதிக முறை எங்கன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல தான் அதிக முறை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? கட்டாயம் இந்த மணிப்பூர் பிரச்சனை, அந்த மணிப்பூர் ஜனாதிபதி ஆட்சி இது சார்ந்த கொஸ்டின் கட்டாயம் இடம்பெறும். ஓகேவா? நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கணும். தேங்க்யூ.